இப்போதான் ஆனே ஆகுதுப்பா, முன்னாடி ஆன் பண்ணலப்பா. அப்படியே எப்படி அப்படியே எப்படி ஆட்டாத அழிக்கிற மாதிரி காட்டணுமா? அப்படியே எப்படி போகும் பார்த்து போட்டியா? என்ன கேளு, என்ன கார்பெண்டர் செய்கிற அப்படின்னு கேளு. என்ன கார்பெண்டர் செய்கிறேன்னு கேட்குமா? என்ன கார்பெண்டர் செய்கிற? கார்பெண்டர என்ன தட்டுற? என்ன தட்டுற? என்ன செய்கிற? ஓ எப்படி பேசுற? என்ன கார்பெண்டர் பண்றீங்க கேளுப்பா. என்ன கார்பெண்டர் பண்ற? என்ன கார்பெண்டர் செய்கிற? என்ன செய்கிற? நானா? நான் வந்து நடவண்டி செய்யறியா? நடவண்டி செஞ்சுட்டு இருக்கேன். பார்த்தீங்களா? சரி. நடவண்டி ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்கேன். சரி. என்னன்னா குழந்தைங்களாம் ஏஞ்சி நடக்க மாட்டாங்க. 6 மாச குழந்தை 7 மாச குழந்தை நடக்க மாட்டாங்க. சரி. அவங்கள என்ன பண்ணாலும் நம்ம நடவண்டி செஞ்சு கொடுத்தோம்னா அதை பிடிச்சிட்டு நடந்து பழகுவாங்க, நடக்க கத்துப்பாங்க. சரி. அதுக்காண்டி எங்க தாத்தால இருந்து எங்க அப்பால இருந்து நான் வரைக்கும் நிறைய குழந்தைங்களுக்கு நடவண்டி செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். எல்லாம் ஸ்டூல் தான், நான் செஞ்ச ஸ்டூல் தான். சரி. வந்து வாங்கிக்கிங்க, உங்களுக்கு விலை கம்மியா, வீடியோ பார்த்து வரவங்களுக்கு விலை கம்மியா தரேன், பெஸ்டா தரேன். தேக்கு மரம். சரி. எல்லாம் தேக்கு மரம். சரியா? எல்லாம் தேக்கு மரம் தானா? ஆமா, எல்லாம் தேக்கு மரம் தான். நடவண்டில என்ன ரேட் வருது? நடவண்டி ஒரு வண்டி வந்து நீங்க மரம் கொடுத்தீங்கன்னா செஞ்சு தரதுக்கு ஒரு 500 ரூபாய். அதே மரம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா 1500 ரூபாய் நடவண்டி. எல்லாமே தேக்கு மரம்ல. இன்னும் தட்டிக்க நாங்க கையில தான் அறுத்து வேலை செய்வோம், செல்ல ஆட்டாதப்பா. சரி. இதெல்லாம் நல்லா தான் கிளியரா தெரியுதா பாரு. இன்னும் தட்டிக்க அழகா தட்டிக்கப்பா, அழகு தட்டிக்க, அழகு தட்டிக்க. எல்லாம் தெரிஞ்சா என்ன பிடிக்கிறேன் பாரு. அந்த சூழ் தெரியுது, அந்த சூழ் சைக்கிள் தெரியுது. சைக்கிள் தெரியுது. புரியல எனக்கு நீ பண்றது. அது தெரியுதா இல்லையா? நல்லா செல்ல இப்படி ஆட்டக்கூடாது. ஒரே இந்த கை என்ன பண்ணுது? எவன் அப்புறம் அசிம் கேட்க போகிறேன். அதாவது இது பிடிச்சிருக்கு. ஏய் நீ நல்லா கரெக்டாக பிடிச்சேன். நான் ஆட்டக்கூடாது, பிடிப்பா. ரைட்டு. சூழ் தெரியுதா? எப்படி என்ன சரி சரிங்க. அதான் ரெக்கார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் என்ன சார் செய்கிறீங்க? நானா? நான் என்ன செய்கிறேன்னா அழகு தட்டிக்க நடவண்டி குழந்தைக்கு நடவண்டி செஞ்சுட்டு இருக்கேன். சரி. ஏன்னா இப்போ வந்து 6 மாச குழந்தை 7 மாச குழந்தை நடக்க முடியாது. அவங்க நடக்கிறதுக்கு பெற்றவங்க என்னதான் கையை பிடிச்சி நடந்தாலும் கீழே விழுந்துருவாங்க. அது மாதிரி இருக்கையில அவங்க அந்த நடவண்டி செஞ்சு கொடுத்தோம்னா அதை பிடிச்சிட்டு நடக்க பழகிடுவாங்க, கத்துப்பாங்க. எங்க தாத்தா எங்க அப்பா இப்ப நான் செய்யறேன், எல்லாம் குழந்தைங்க நிறைய குழந்தைங்க செஞ்சு கொடுத்து தான் இருக்கோம். நாங்க செஞ்சு கொடுத்த நடவண்டிலாம் இன்னும் நாங்க செஞ்சு கொடுத்த நடவண்டி அவங்க ஓட்டி பழகிருப்பாங்க. அவங்க பையன் ஓட்டி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும், அவங்க வளர்ந்து அந்த வண்டி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும். இப்போ நாங்கள் செஞ்சு கொடுக்குற நடவண்டி அந்த குழந்தை வந்து நடக்க கற்றுக்குதா, 3 தலைமுறை பார்க்கும். அந்த குழந்தை பெருசாகி வளருதா, 3 தலைமுறை குழந்தை பிறகுதா, அவங்க நான் செஞ்சு கொடுக்குற நடவண்டி தான் ஓட்டுவாங்க. ஒரு 3-4 தலைமுறை வரும் நாங்கள் செஞ்சு தர நடவண்டிலாம். ஏன்னா எல்லாம் ஃபுல்லாக தேக்கு மரம், ஃபுல்லாக ஃபெவிகால் போட்டு தான் ஓட்டி செஞ்சு கொடுக்குறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து வரவங்களுக்கு விலை கம்மியாக தரோம். அதுவே நீங்கள் மரம் வாங்கி கொடுத்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு செஞ்சு தருவோம். இல்லை நாங்களே மரத்தை போட்டு செஞ்சால் 1500 ரூபா செஞ்சு தருவோம். தேக்கு மரம் தான். சரிங்களா? ஓகே. போய் ஸ்கூலெல்லாம் நாங்கள் செஞ்சது தான். வந்து வாங்கி பிடிச்சி தான் வந்து வாங்கிக்கிங்க. சரியா? சரி. பிரபு கார்பெண்டர். சரி, ரைட். ஆவினுடி உள்ள சொல்லக்கூடாதுப்பா, ஊர் சொல்ல சொல்லாது. அப்புறம் எப்படி வருவாங்க? எங்களுக்கு மெட்ராஸ் வருவாங்களா? அப்புறம் இங்கே 4 பேருக்கு வந்து உன்னை தேட்டு வந்தால் என்ன பண்ணுவேன்? சரி, கிளம்பு. வீடியோ ஆகிடுச்சு இது. ஏய் போது வா. இந்தா கிட்ட வரணுமா? வந்தாச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா பொருள் வந்து வாங்கிக்கிங்க. நல்லா தரமான பொருள். சரிங்களா? எல்லாம் கையில் தான் நாங்கள் வேலை செஞ்சு மக்களை செஞ்சிட்ருக்கோம். எல்லாம் கம்போர்ட்டு செய்கிறோம். எங்கள்கிட்ட வாங்குகிற இந்த வீடியோ பார்த்து வரவங்களுக்கு ரொம்ப ரேட் கம்மியில் பொருள் கொடுத்துடலாம். நல்ல பொருளாக வச்சுருக்கோம், செஞ்சு தரோம். சரியா? கார்பெண்டர் எல்லா வேலையும் தெரியும். கபோர்டு, மாடலு கிச்சனு, சோஃபா, ஃபர்னிச்சரு, அறுகால் ஜன்னல் எல்லாம் நாங்கள் கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து பொருளும் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். சரியா? இது வந்து சின்ன கடை. எங்களுக்கு வீட்டில் பட்டறை இருக்குது. அந்த பட்டறையில் ஒரு 4 பேர் வேலை செய்கிறாங்க. அதனால அங்கே தான் நமக்கு எல்லாமே பெரிய பெரிய வேலை அங்கே செஞ்சு கொடுத்துட்ருக்கோம்.
வாங்க வாங்கிக்கோங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சு தரேன் வாங்க. ஓகே பாய். அப்படி காட்டுப்பா, நல்லா பேசணும்.